வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் நெல்சன் மண்டேலா லாங் வாக் டு ஃப்ரீடம். இந்த லெசன் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் நெல்சன் மண்டேலா. அதாவது நெல்சன் மண்டேலா அவரோட வாழ்க்கையை பற்றி எழுதின ஒரு சுயசரிதைன்னா என்ன, அவரோட வாழ்க்கையை பற்றி அவரே எழுதின ஒரு புத்தகத்திலேருந்து எடுத்த ஒரு பகுதி தான் இந்த லெசனாக கொடுத்துருக்குறாங்க. நெல்சன் மண்டேலா வந்து ஒரு ஆஃப்ரிக்கன்னா எப்படி இருப்பாங்க, பார்க்க கருப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து பிளாக் பீப்புள். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புள் எப்படி இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பாங்க. அவங்களாம் ஒயிட் பீப்புள். ஸோ அந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ், அதாவது ஒயிட் பீப்புள் வந்து இந்த பிளாக் பீப்புளை இவங்களோட கலர் வச்சு, இவங்களோட ரேஸ், இவங்க இனத்தை வச்சு, ஜாதியை வச்சு இவங்களெல்லாம் கீழே சப்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்ரஸ் பண்ணுறதுனா என்னது, வேற்றுமை பார்த்துருக்குறாங்க அந்த ஒயிட் பீப்புள், அதாவது சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புள். ஸோ அதெல்லாம் எதிர்த்து போராடி இவர் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாகவே ஆயிடுறாரு அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ ஒரு பிளாக் மேனாக இருந்துட்டு, அதாவது ஒரு கருப்பராக இருந்துட்டு அந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஒயிட் பீப்புளுக்கு மத்தியில் வந்து இவர் வந்து பிரசிடெண்ட் ஆகிறப்ப அங்கே வந்து இனாக்ரேஷன் கொடுக்குறாங்க, அதாவது பதவியேற்பு விழா வைக்கிறாங்க. அந்த விழாவில் இவர் பேசுறது, இவர் யோசிச்சு பார்க்கறது, பழைய நினைவுகள், எப்படிலாம் பிளாக் பீப்புள் வந்து சஃபர் ஆனாங்க, எப்படி அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சி, ஒரு சுதந்திரம் கிடைச்சி, அதெல்லாம் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகலாமா? 10th மேல வந்து இந்த நெல்சன் மண்டேலாவுக்கு வந்து இனாக்ரேஷன் செரிமனி நடக்குது. இனாக்ரேஷன் செரிமனினா என்ன, பதவியேற்பு விழா வந்து நடக்குது. எங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில். இவர் தான் வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபஸ்ட்டு பிளாக் ஹெட், அதாவது கருப்பராக இருந்துட்டு ஒரு பிரசிடெண்ட்டாக அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் வரப்போகிறாருன்னா அது வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு டைம் வராரு. அது வரைக்கும் இந்த பிரசிடெண்ட் சீட்டில் யார் இருந்தான்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புள், அதாவது ஒயிட் பிரசிடென்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, ஒயிட்டாக தானே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஒயிட் பிரசிடெண்ட் தான் அவங்கள வந்து ரூல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த நெல்சன் மண்டேலா இந்த டேயை என்ன சொல்கிறாருன்னா பிரைட் அண்ட் கிளியர்னு சொல்கிறாரு. இந்த மார்னிங் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு நாள். அந்த இனாகிரேஷனுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா நோட்டபிள் பர்சனாலிட்டிஸ், அதாவது முக்கியமான குறிப்பிடத்தக்க நபர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த நெல்சன் மண்டேலாவை வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்க. இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ்னா யாரு, சர்வதேச அளவில், அதாவது நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்திருக்காங்க, இனாகிரேஷனுக்கு. இந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வந்து எங்கே வச்சு நடக்குதுன்னா ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நடக்குது. அது வந்து பிரிட்டோரியா சிட்டி, சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது. நெல்சன் மண்டேலா வந்து யாரு கூட இந்த விழாவுக்கு போயிருக்காருன்னா அவரோட டாட்டர், அவரோட மகள் வந்து செனானி, அவளை கூட்டிட்டு இந்த செரிமனிக்கு போயிருக்கிறாரு. அந்த செரிமனியில் ஃபர்ஸ்ட் வந்து 2 வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்கல்ல, அதாவது பிரசிடென்ட்க்கு கீழே உள்ளவங்க வைஸ் பிரசிடென்ட், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓத் டேக்கிங் எடுக்காங்க. ஓத் டேக்கிங்னா என்ன, உறுதிமொழி எடுக்கிறாங்க. அப்போ பதவியேற்பு விழானா அவங்க உறுதிமொழி எடுக்கணும்ல, அதை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க உறுதிமொழி எடுத்து முடிச்ச பிறகு இவரோட டேன் வருது. நெல்சன் மண்டேலா வந்து ஓத் டேக்கிங் எடுக்க போறாரு. அப்போ நெல்சன் மண்டேலா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து விசுவாசமா இருப்பேன், இந்த நாட்டுக்காக விசுவாசமா இருப்பேன், நான் மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் கடைபிடிப்பேன், அந்த மாதிரி சொல்றாரு. அவரோட வாழ்க்கை முழுவதுமே இந்த கண்ட்ரி, நாட்டு நலனுக்காக வந்து நான் அர்ப்பணிப்பேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அந்த அவரோட ஸ்பீச்சை தொடங்குறாரு. இது உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு நியூ பிகினிங், புது ஆரம்பமாக இருக்கும். முன்னாடி உள்ள ரூலர்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க, பாரபட்சமாக இருந்தாங்க, டிஸ்கிரிமினேஷன் வந்து இருந்துச்சு, வேற்றுமை இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே நம்ம வந்து ஒயிட் பீப்புள் தான் நம்மளை வந்து ரூல் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம வந்து ரூல் பண்ணுறதுக்கு. அந்த பிளாக் பீப்புளோட கட்சி என்னன்னா ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ அந்த ANC வந்து இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இந்த கட்சி வந்து எப்போவுமே வேற்றுமைக்கு எதிராக தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த விழாவை நடத்துறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் குளோபல் லீடர்ஸ்லாம் வந்திருக்கிறீங்க. குளோபல் லீடர்ஸ்னால் என்னென்னா உலகத்தில் இருந்து வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய லீடர்ஸ் வந்து வந்திருக்கிறீங்க, தலைவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. இதுவே ஒரு சாதனை தான், ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா வந்து அந்த ஸ்பீச்சில் சொல்கிறாரு. ஸோ ஒரு காலத்தில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ரூல் பண்ணப்போ அபார்த்தைட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அபார்த்தைட்னா என்னென்னா தீண்டாமை, அதாவது வேற்றுமையை வந்து ஃபாலோ பண்ணாங்க. நிறவெறி வந்து அவங்க கிட்ட இருந்துச்சு. அபார்த்தைட்னா என்னென்னா நிறவெறி. இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க, பிளாக் பீப்புளெல்லாம். அவங்களெல்லாம் ஒயிட் பீப்புள். அதனால அவங்களுக்கு ஒரு விதமான ரைட்ஸ் இருந்துச்சு, இவங்களுக்கு ஒரு விதமான ரைட்ஸ் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட இவங்களுக்கு கிடைக்கல, நிறைய உரிமைகள் வந்து கிடைக்கல. அதனால நெல்சன் மண்டேலா வந்து என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது, எந்த
எந்த வேற்றுமையும் கிடையாது. ஜாதி, மத, இன, அப்புறம் நிறம் இதை வச்சுலாம் எந்த வேற்றுமையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா சொல்றாரு. ஹெல்த்தி டெமோக்ராட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா சொல்றாரு. அப்படின்னா என்ன? ஜனநாயக உறவு, சுதந்திரம், அதாவது சமத்துவம், எல்லாருமே ஈக்குவல், அதுதான் இந்த கண்ட்ரியில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பீச்சில் சொல்கிறாரு. ஃபைனலாக வந்து அவர் வந்து உறுதிமொழி எடுக்கிறாரு. எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறாரு, தேங்க்யூ சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ்க்கெல்லாம் தேங்க் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல்னால் என்ன? சர்வதேச அளவில் இருந்து தலைவர்கள்லாம் அந்த விழாவுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தலைவர்கள்லாம் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் வர்றது தான் ஒரு ஈக்குவல், அதாவது சமத்துவம். இதுவே ஒரு சமத்துவத்துக்கு முதல் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா தேங்க் பண்ணுறாரு. இனிமே இந்த சொசைட்டி, சமுதாயத்தில் வந்து ஹியூமன்ஸ், மனுஷங்க வந்து ஹியூமன்ஸாக தான் மனுஷங்க மாதிரியே ட்ரீட் பண்ணப்படுவாங்க, மற்ற எந்த வேற்றுமையும் இருக்காதுன்னு சொல்லி தன்னோட ஸ்பீச்சை வந்து முடிக்கிறாரு. இனிமே வந்து யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது, யாரும் இன்ஃபீரியர், யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது. ஃப்ரீடம் தான் நம்மளை வந்து, சுதந்திரம் தான் நம்மளை வந்து ஆட்சி செய்ய போகுது. மே காட் பிளஸ் அவர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட ஸ்பீச்சை வந்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு இம்ப்ரெசிவான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. இந்த செரிமனிக்கு அப்புறம் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்னா போர் விமானங்கள், அந்த விமானங்கள்லாம் மேலே வந்து அழகாக பறக்கிற கண்காட்சிலாம் வச்சுருக்கிறாங்க. ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே மேலே வந்து ஈவனாக பறக்குது, அதை எல்லாமே பார்த்து ரசிக்கிறதுக்காக ஒரு ஷோ மாதிரி வச்சுருக்கிறாங்க இந்த செரிமனிக்கு அப்புறமா. ஈவன் மிலிட்ரியிலேருந்து கூட ஒரு அணிவகுப்பு மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் எதை சிம்பாலிக்காக சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த கண்ட்ரிக்காக இனி வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க, அதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. ஹை கமாண்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட குட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நல்ல செயல்பட்டதுக்காக அவங்களுக்கு மெடல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஹை கமாண்டர்ஸ்னால் யார்? படைத்தலைவர்கள், ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு மெடல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்போ மெடலை வாங்குறப்ப வந்து இந்த நெல்சன் மண்டேலாவுக்கு வந்து சல்யூட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து லாயலிட்டியாக இருப்போம், அதாவது விசுவாசமாக இருப்போம்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. அப்போது இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுக்கு சல்யூட் பண்ணுறப்ப மண்டேலாவுக்கு நல்லாவே தெரியுது அவங்கள. ஏன்னா வந்து ஒரு காலத்தில் அந்த ஒயிட் பீப்புள் வந்து ரூல் பண்ணப்போ இவங்களை வந்து கிரிமினல் மாதிரி, அதாவது நெல்சன் மண்டேலாவெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கன்னா பிரிசன், சிறைச்சாலையில். ஸோ அதெல்லாம் மனசுக்குள்ளே வந்து இதெல்லாம் நடக்கிறப்ப வந்து யோசித்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃப்ளாகை வந்து அங்கே ஹாய்ஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது கொடியேற்றுறாங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் ஆந்தம் வந்து பாடுறாங்க. இந்த மாதிரி நேஷ்னல் ஆந்தம் வந்து பாடுறப்ப வந்து இந்த நெல்சன் மண்டேலா பழசை வந்து யோசித்து பார்க்குறாரு. அதாவது முன்னாடிலாம் 2 நேஷ்னல் ஆந்தம் வந்து அங்கே இருந்திருக்கு. ஒயிட் பீப்புளுக்கு ஒரு நேஷ்னல் ஆந்தம், பிளாக் பீப்புளுக்கு வந்து ஒரு நேஷ்னல் ஆந்தம். நேஷ்னல் ஆந்தம்னா என்னது? ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணும்போது தேசிய கீதம் பாடுவோம்ல, அது 2 விதமாக இருந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து இந்த ஒயிட் பீப்புளுக்கு இந்த பிளாக் பீப்புளோட நேஷ்னல் ஆந்தமில் என்ன வேர்டிங் இருக்குது, என்ன எழுதியிருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாதான். ஆனால் வந்து மண்டேலாவுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்து, நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியும் ஒரு நாள் வந்து இவங்க கண்டிப்பாக நம்மளோட ஆந்தத்தை வந்து பாடுவாங்கன்னு நினச்சாராம். இப்போ வந்து அவர் நினச்ச மாதிரியே நடக்குது. இந்த நெல்சன் மண்டேலா கூட நிறைய பீப்புள் சேர்ந்து இந்த ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட சொசைட்டி வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு இங்கே வந்து ஹியூமன் பீயிங்காகவே ட்ரீட் பண்ணுறாங்க. மனுஷங்களை வந்து மனுஷங்க மாதிரியே நடத்துகிற ஒரு சொசைட்டியாக மாறிடுச்சு. இங்கே வந்து கலர் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, எந்த வேற்றுமையும் கிடையாது. காஸ்ட், ஜெண்டர், ஏஜ் அப்படிங்கிற எந்த டிஸ்கிரிமினேஷனும் அவங்களுக்குள்ளே இப்போ கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நிறைய பீப்புள் இவர் கூட சேர்ந்து பண்ண தியாகத்தினாலேயும் தான் அந்த பட்ட ஸ்ட்ரகிள்கான பலன் வந்து இப்போ கிடச்சிருக்குது. நெல்சன் மண்டேலா வந்து எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும், இந்த ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ண எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து நிறைய பீப்புள் வந்து இப்போ இல்லை, தே வேர் நோ மோர். இந்த உலகத்திலே வந்து அவங்க இல்லை. அவங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து இப்போ கிடச்சிருக்கு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக ஆயிருக்கு. ஆனால் வந்து அதை பார்க்குறதுக்கு அவங்க வந்து இந்த உலகத்தில் இல்லை. சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த பிளாக் பீப்புள் மேலே இருந்த அந்த டிஸ்கிரிமினேஷனால் அவங்களோட பிளாக் பீப்புள் வந்து ரொம்பவே சஃபர் ஆனாங்க. ஆனாலுமே நிறைய கரேஜியஸ் மென் தைரியமாக வந்து பிளாக் பீப்புள் நிறைய அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு எதிராக. நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாருன்னா, எந்த குழந்தையுமே பிறக்கிறப்பவே, நம்ம யாருமே பிறக்கிறப்ப வெறுப்போடு பிறக்கிறது கிடையாது. அதாவது நமக்கு வந்து மற்றவங்க தான் திணிக்கிறாங்க, இந்த ஸ்கின் டிஃப்ரென்ஸ், கலர் டிஃப்ரென்ஸ், ஏஜ், ஜெண்டர், ரிலிஜியன், அந்த மாதிரி
வேற்றுமைகளை வந்து மற்றவங்க தான் நம்ம மேலே திணிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து எப்போவுமே லவ் அண்ட் பிரதர்ஹுட்டை தான் மற்றவங்களுக்கு வந்து டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. லவ்னா அன்பையும், பிரதர்ஹுட்னா ஒரு சகோதரத்துவம், அதாவது எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தான் எல்லாருக்குமே நம்ம டீச் பண்ணணும், நம்மளும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா நினைக்கிறாரு. இவங்க இந்த மாதிரி ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணி ப்ரிசன் போயிருப்பாங்கல்ல, சிறைச்சாலைக்கு போனப்போ அங்கேயும் ரொம்ப கொடூரமாக தான் அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க பிளாக் பீப்புளை. பழசை எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. இந்த நாளில் இனாகுரேஷன் செரிமனியில் வச்சு யோசிச்சு பார்க்குறாரு. ப்ரிசனில் வந்து காட்ஸ் இருப்பாங்கள்ல, காவலர்கள், அவங்கெல்லாம் இந்த பிளாக் பீப்புளை ரொம்ப ப்ரூட்டலாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்களாம், ரொம்ப கொடூரமாக நடத்துவாங்களாம். அப்படி நடத்தினாலுமே அவங்கக்கிட்ட பிஞ்ச் ஆஃப் ஹியூமனிட்டி அண்ட் கைண்ட்னஸை வந்து இவர் வந்து பார்த்துருக்கிறாரு. அதாவது பிஞ்சுனா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கைண்ட்னஸ் வந்து அவங்களுக்குள்ளேயும் இருந்திருக்கு. அப்போது வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நெல்சன் மண்டேலா என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாருக்குள்ளேயும் குட்னஸ், அதாவது கைண்ட்னஸ் எல்லாமே எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதை வந்து சப்ரெஸ் பண்ண தான் முடியும், அடக்கி வைக்க தான் முடியுமே தவிர அதை மொத்தமாக ஒருத்தவங்ககிட்ட இருந்து அழிச்சிட முடியாது, அந்த அன்பை வந்து அழிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா நினைக்கிறாரு. நெல்சன் மண்டேலா வந்து சைல்டுஹுட்டாக இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் அவருக்கெல்லாம் இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு எதிராக போராடணும், ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. அங்கே வந்து அபார்த்தைடுங்கிற சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்களா, தீண்டாமை, அதாவது நிறவெறியை வந்து ஃபாலோ பண்ணாங்க பிளாக் பீப்புளுக்கு எதிராக. ஸோ இவரும் அதே மாதிரி பழங்குடி பீப்புள்லாம் இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது, ஏதாவது ரூல்ஸ் போட்டாலும் இவரும் அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கிறாரு சைல்டுஹுட்டில். அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு தான் இவருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குது. அதாவது கலர் வச்சு நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, இதை எதிர்த்து வந்து நம்ம போராடணும், நமக்கு கண்டிப்பாக ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் வளர்ந்த பிறகு தான் அவர் வந்து அப்படி முடிவு பண்ணியிருக்கிறாரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோஹானஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிறைய பிளாக் பீப்புள் இருந்திருக்கிறாங்க. அங்கே வந்து அந்த ஒயிட் பீப்புள் ரூல் பண்ணப்போ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மேரேஜை கூட நடத்த முடியாதான், ஃபேமிலியை கூட அந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. இப்போ ஒரு பேசிக்கான வசதிகள் கூட அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரிலாம் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வந்து பிளாக் பீப்புள் வந்து ஒயிட் பீப்புள் ரூல் பண்ணப்போ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து இந்த பிளாக் பீப்புள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதை எதிர்த்துனா ஒயிட் பீப்புளை வந்து எதிர்த்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்களுக்கான ஃப்ரீடம் வந்து கிடைச்சிட்டு, பிகாஸ் he became the president. யார்? நெல்சன் மண்டேலா வந்து பிரசிடெண்ட் ஆகிட்டார். ஸோ பிளாக் பீப்புள் வந்து இனிமேல் சஃபர் ஆக போகிறது இல்லை. நெல்சன் மண்டேலாவை பொறுத்தவரை எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. யார்கிட்ட இருந்து எந்த உரிமையையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம வந்து பறிக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு அப்ரெஸராக இருக்கக்கூடாது. அப்ரெஸர்னால் என்னது? மற்றவங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அப்படி நம்ம பண்ணணுன்னா நம்ம வந்து ஹேட்ரட், மற்றவங்களோட வெறுப்பை தான் நம்ம வந்து சம்பாதிப்போம். அப்படி அப்ரெஸராக இருந்துன்னா கர்சஸ் ஆஃப் ஆல் தியர் ஃபேமிலிஸ், அதாவது மற்ற குடும்பத்தில் உள்ள சாபத்தை தான் நம்ம வாங்குவோம். மற்றவங்களோட சுதந்திரத்தை வந்து நம்ம பறிக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா அதில் எழுதியிருக்கிறாரு அவரோட ஆட்டோபயோகிராஃபியில். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன்? If you understand this lesson, subscribe my channel and don't forget to like it. Thank you.